Hello everyone, welcome to Soundas IAS Academy and welcome to our family. Today we are going to see today's newspapers analysis and overview. First thing நம்ம பார்க்க போகிறது Prevention of Corruption Act. Second one Representation of People Act. Third Prevention of Money Laundering Act. இதில் இந்த இதை பற்றி நான் ஃபுல்லாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேலிங் ஃபியூச்சர்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இது ரெண்டையும் நீங்கள் வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. நான் சொன்னதை வச்சு நீங்கள் அப்படியே ரெஃபர் பண்ணி மெயின்ஸ் பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இதோட அப்ஜெக்டிவ் சேலிங் ஃபியூச்சர்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட், ப்ரிவென்டிங் கரப்ஷன். இது எப்படி பண்ணுறாங்கன்னா கிரிமினலைஸ் பண்ணுறாங்க. எதை கிரிமினலைஸ் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் வந்து லஞ்சம் கொடுக்குறதும் குற்றம், லஞ்சம் வாங்குறதும் குற்றம். இப்போ பப்ளிக் சர்வெண்ட் இருக்கிற ஆஃபீஸை அப்யூஸ் பண்ணி ஏதாவது ஒரு அன்டியூ அட்வான்டேஜ் வாங்குறாங்கன்னா அதுவும் குற்றம். செகண்ட் திங், ப்ரொமோட்டிங் டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. இது எப்படி பண்ணுறாங்கன்னா, பப்ளிக் சர்வெண்ட் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். அவங்களோட அசட்ஸ் அண்ட் லயபிலிட்டியோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணணும். தேர்ட் திங், இன்வெஸ்டிகேட்டிங் ப்ளஸ் ப்ராசிக்யூட்டிங் கரப்ஷன் கேசஸஸ். நார்மல் க்ரைம் மாதிரி டீல் பண்ண மாட்டாங்க. இதுக்குன்னு ஸ்பெசிஃபிக் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரையர் அப்ரூவல். இப்போ ஒரு சிவில் சர்வெண்ட் மேலே ஒரு கரப்ஷன் சார்ஜஸ் யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா ப்ரையர் அப்ரூவல் வாங்கணும். இது எதுக்காகனா ஃபேக் சார்ஜஸை வந்து நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஃபோர்த்து, ப்ரொடெக்ஷன் ஆஃப் விசில் ப்ளோவர்ஸ். ப்ரொடெக்ஷன் ஆஃப் விசில் ப்ளோவர்ஸ். இப்போ நான் வந்து ஒரு இடத்துல பப்ளிக் ஆஃபீஸில் வேலை பார்க்குறேன். என்னோட ஹையர் ஆஃபீஸில் வந்து நிறையா க்ரைம் பண்ணி அமௌண்ட் சேர்த்துட்டே இருக்கார். ஏழைங்களை கூட நீங்கள் வந்து பணம் கொடுக்கணும்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் அவர்கிட்ட சொல்லி பார்க்குறேன், இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நான் போய் அவர் எது சொல்லியும் கேட்கலான்னு நான் போய் என்னோடய ஹெட்டு வந்து நான் விசில் ப்ளோ பண்ணிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க. என்னோடய ஐடென்டிட்டியும் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இது வந்து இதோட ஒன் ஆஃப் தி சேலிங் ஃபியூச்சர். அப்புறம் அசட் ரெக்கவரி ப்ளஸ் சீரியஸ் பனிஷ்மெண்ட். அசட் ரெக்கவரினா, இப்போ நான் போய் ஒரு ஆஃபீஸரை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன், என்னோடய ஆஃபீஸில் இது மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. உடனே அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணி அது வந்து கரெக்டு தான் நான் சொன்னது அப்படின்னா அசட் அவங்க அன்டியூவாக சேர்த்த எல்லா அசட்டையும் வந்து அவங்க கன்ஃபிஸ்டிகேட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ப்ளஸ் அப் டு 7 years ஜெயில் சென்டென்ஸ் இருக்குது, நேச்சர் ஆஃப் தி க்ரைம் பொறுத்து. செகண்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இது வந்து எலெக்ஷன் கமிஷனர் அப்பாயின்மெண்ட் பில். இதில் வந்து என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி எப்படி அப்பாயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நேமை வந்து லிஸ்ட் பண்ணி அதில் ஒரு நேம் செலக்ட் பண்ணி பிரசிடெண்ட்க்கு அனுப்புவாங்க. பிரசிடெண்ட் வந்து அவங்கள அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இனிமேட்டு எப்படி நடக்க போகுதுன்னா, சர்ச் அண்ட் செலக்ட் கமிட்டி அப்படின்னு 2 கமிட்டி இருக்கும். இவங்க வந்து நேம் வந்து லிஸ்ட் டவுன் பண்ணி இவங்களுக்கு அனுப்புவாங்க. இவங்க வந்து அதில் நேம் ஒருத்தவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. இது ஹெட்டட் பை லா மினிஸ்டர். இது ஹெட்டட் பை பிஎம். இந்த ஆர்டிக்கலில் நீங்கள் என்ன பார்க்க வேண்டியதுன்னா, அட்ஜர்ன்மெண்ட் சினடை, பார்லிமெண்டரி டேர்ம்ஸ் பார்க்கணும். இல்லை அட்ஜர்ன்மெண்ட் சினடைனா என்னென்னா, ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும்போது மீட்டிங்கை எண்ட் பண்ணுறேன், எந்த ஒரு டேயும் சொல்லாமல், ரீஅசம்பிளிக்கு நான் எந்த ஒரு டேயும் சொல்லாமல் நான் வந்து வெறும் அட்ஜர்ன்மெண்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா அது பேர் அட்ஜர்ன்மெண்ட் சினடை. நீங்கள் பார்க்க வேண்டியது என்னென்னா, அட்ஜர்ன்மெண்ட் மோஷன்னா என்ன, அப்புறம் வெறும் அட்ஜர்ன்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க. இந்த ஆர்டிக்கல் பார்த்திங்கன்னா, இப்போ வந்து ஒரு மினிஸ்டர் அவர் பிஎம் வந்து கவர்னன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது ஒன்று இம்பார்ட்டண்ட்டாக சொல்கிறாங்கன்னா அதை நம்ம மெயின்ஸில் கோட் பண்ணி எழுதலாம். இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, டேட்டா ஷுட் ஃபார்ம்ஸ் எ பேசிஸ் ஆஃப்
டிசிஷன் மேக்கிங்னு சொல்லியிருக்காங்க. டிசிஷன் மேக்கிங்கை டேட்டா ஓரியன்டாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவில் யூஸ் பண்ணிக்கலாம். கவர்னன்ஸ், இப்போ யாராவது பப்பர்ட் ஆப்ஷனில் இருந்தீங்கன்னா அதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ், நீங்கள் என்ன பண்ணணுன்னா நியூஸில் வர எல்லா டைகர் ரிசர்வ்ஸையும் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, லிஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரி, நேஷ்னல் பார்க்ஸ், இதோட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க ஃபஸ்ட்டு. செகண்ட், இதில் ஏதாவது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் வாழுதான்னு பார்த்துக்கோங்க. கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு ஆர் அதர் என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ் பார்த்து வச்சுக்கோங்க. தேர்டு, இதில் ஏதாவது ரிவர் போகுதா அப்படின்னு பார்த்துக்கோங்க. பைரிக்ஸ் வெர்சிலஸ், இது வந்து எது ரிலேட்டடுன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து யுனெஸ்கோவோட சேர்ந்து கொடுக்குறாங்க. இப்போ WHO கொடுக்குறாங்க, சேர்ந்து கொடுக்குறாங்க, வேர்ல்டு பேங்க்கோடு சேர்ந்து கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஆப்ஷனில் இப்போ கொடுத்தாங்கன்னா அது தப்பு. இந்த அவார்டு எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சருக்காக கொடுக்குறாங்க. பெங்களூரில் இருக்கிற, இதில் நேம் கொடுக்கல, இது பேர் கெம்பி கவுடா அப்படிங்கிற ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஆர்டிக்கல் வந்து சும்மா ரீட் பண்ணிக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்டை பற்றி சாலின் ஃபியூச்சர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. இது சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப டெக்னிக்கலாக இருக்குது. சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணி ஏதாவது பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சின்னா மெயின்ஸ்க்கு எடுத்து வச்சுக்கோங்க. இது பார்க்க வேணாம், இதுவும் பார்க்க வேணாம். இதில் நீங்கள் என்ன பார்க்கணுன்னா ஜீனோம் சீக்வன்சிங், வாட் இஸ் ஜீனோம் சீக்வன்சிங்னு பாருங்கள். செகண்ட், இம்பார்ட்டண்ட் டெக்னிக்ஸ் ஏதாவது ரீசெண்டாக கண்டுபிடிச்சிருக்காங்களா, நியூஸில் இருக்கா, இன் நியூஸ் எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கலில் டாக்டர்ஸ் நெக்லிஜென்ஸ்னால் இப்போ டெத்து நடந்துச்சுன்னா 2 years இம்ப்ரிசன்மெண்ட்டு நியூவாக இது பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. இதை பற்றி சும்மா படித்து வச்சுக்கோங்க. இது வந்து மெயின்ஸ் பெர்ஸ்பெக்டிவாக எப்படி யூஸ் ஆகும் தெரியல, சும்மா ஜஸ்ட் படித்து வச்சுக்கோங்க. இந்த ஆர்டிக்கிளில் பார்த்தீங்கன்னா R21 வேக்சின்னு ப்ரீ குவாலிஃபை ஆகிருக்கு. மலேரியா வேக்சின். ஃபிலிம்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா R21 வேக்சின் ரிலேட்டட் டு அதை மாதிரி கேட்பாங்க. மலேரியா, இதை வந்து செப்பரேட்டாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஒர்க்குன்னா IUCNோட இதை பார்க்கணும், ரெட் ஜெயின்ட் ஸ்குரில் பற்றி பார்க்கணும். இதோட IUCN பார்த்துக்கோங்க, ஹேபிடேட் பார்த்துக்கோங்க, இதோட கேரக்டர்ஸ் பார்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த ஆர்டிக்கல், இந்த நியூஸில் இருக்கிறது. இது வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாகவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கீப் ஸ்மைலிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க்யூ ஆல்.